ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பேபி லூஸ். நான் மறுபடியும் வந்துட்டேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த தடவை ஜங்குக்காவோட பர்த்டே. ஸோ ஒரு ஒன் ஷாட்டோட செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ரெய்னி நைட் ப்ராஜெக்ட்டுக்கு எழுதின ஸ்டோரி தான். எனக்கு டக்குன்னு யோசிக்கும்போது ஐடியா கிடைக்கல. சரி, ஓகே, அதுவும் நல்ல ஸ்டோரி தான். அதனால் நான் அதில் இருக்கிறத எடுத்து போட்டுட்டேன். இது நம்ம ஜங்குக்காவோட பர்த்டே விஷக்கும் வச்சுக்கலாம். அண்ட் ரெய்னி நைட் ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் ஒன் ஷாட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ தான் ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும், இத்தனை வருஷம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிக் பாடிக்குள்ளே இருக்க குட்டி சோல் அந்த எப்படிலாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி இனிமேலும் இருக்க பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு சோல் கனெக்ட் பண்ணி ஒரு விஷ் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. ஓகே, நம்ம விஷலாம் போதும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் யூ ஆர் த ஒன். ஸ்டோரிக்கு பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது. ஜங்குக்கு ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்க ஒரு பர்சன். ஒயன் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸோட ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்க. சரி, ஓகே, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்ட்ரோலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படி சொல்கிறேன், இது ஜங்குக்கோட ஒன் ஷாட். யூ ஆர் த ஒன். ஓகே, ஸ்டோரி ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 8 o'clock போல் ஒரு ஸ்ட்ரீட் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே அப்படி போயிட்டுருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் ஆளும் பேர் அப்படி நிறையா சவுண்ட்லாம் இருக்க மாதிரி, நிறைய பேர் இருக்க மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. என்னடான்னு வந்து பார்க்குறீங்க. பட் ரொம்ப கூட்டமாக இல்லை. அங்கங்கே 2 பேர் 4 பேர் அப்படியே நின்றுட்டு அந்த பக்கம் ஏதோ ஒரு நடந்துகிட்ருக்கு. அதை எல்லோரும் பார்த்துட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் சில ஸ்டெப்லாம் கிட்டே போகிறீங்க. போக தான் தெரியுது அங்கே நல்ல பீட்லாம் இருக்க மாதிரி பயங்கரமான மியூசிக்லாம் போட்டு அங்கே பாட்டெலாம் கேட்டுட்ருக்கு. என்ன பாட்டெலாம் கேட்டுட்ருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்ககிட்ட போகிறீங்க. அங்கே ஒரு தாத்தா நல்லா டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. யார் அந்த தாத்தா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ரோட்டில் எதுவும் அப்படி சொல்லிட்டு இப்படி கிட்டே போய் பார்க்குறீங்க. அப்போ தான் தெரியுது அந்த தாத்தா மட்டும் கிடையாது. ஒரு தாத்தா, அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் இன்னொரு யங் மேன் ஒருத்தவங்க, அவங்களும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அங்கே போயிட்டுருக்க ஸ்கூல் முடிச்சுட்டு போகிற ஸ்கூல் டியூஷன்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்க ஸ்கூல் பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, அப்புறம் அங்கிட்டு இருக்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, அங்கே கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசி சிரித்து பாட்டெலாம் போட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க. ரொம்ப வைப்பாக இருக்குது அந்த இடமே. அதை பார்க்குறீங்க. அந்த பர்சன், அந்த யங் மேன், அவரை பார்த்துறீங்க. பார்த்ததும் எப்படியும் ஒரு லைஃப் இருக்குமா, இப்படியும் ஒரு பர்சன் இருப்பாங்களா, ரொம்ப நல்லா இருக்கே. எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க லைஃப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஓடிட்டுருக்க அந்த உலகத்தில் இருந்து எல்லாரையும் சேர்த்து கம்ஃபர்ட் பண்ணி அந்த மொமெண்ட் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைலோடு அப்படியே நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு போயிடுவீங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். அவர் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஆக்டிவாக, எல்லோரும் அவர் சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். அதுக்காக அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னுலாம் நினச்சிக்க வேண்டாம். அவருக்கு எவ்வளோ தான் ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், அந்த மாதிரி எவ்வளோ என்ன இருந்தாலும் எல்லாமே அந்தந்த டைமுக்குள்ளே தான். ஒர்க் தாண்டி ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அதை பற்றி அவ்வளோ யோசிக்கவே கூட மாட்டார். அந்த மாதிரி எப்போவுமே ரொம்ப வைப்லேயே இருக்க ஒரு பர்சன் தான். நார்மல் பீப்புள் மாதிரி ஹெட்செட் போட்டு அந்த மாதிரிலாம் அவர் பாட்டு கேட்க மாட்டார். ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே வரும்போதே நல்லா லவுடாக சாங் ப்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போதே இருக்க எல்லாருமே நல்ல ஒரு வைப் மூட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தான் ஒரு பர்சன் ஜங்குக். ஆனால் 2 பேருமே ஆப்போசிட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரைட் சைட் ரோடில் நடந்து போவீங்க ஒர்க் முடிச்சுட்டு. அவர் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ டெய்லி 8 o'clock அங்கே ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் போவீங்க. அவர் டெய்லியும் 6 o'clock ஒர்க் முடிஞ்சிட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் அங்கே இருந்து ஃபுல்லாக ஜாலியாக வைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க, வயசானவங்க, நிறைய கடைகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவருக்கும் நல்லா ஆள் பேர்லாம் பார்க்கவும் ரொம்ப சோசியலைஸான ஒரு பர்சன் தான். அதனால் ரொம்ப ஜாலியாக அந்த ஏரியாவே அவர் உள்ளே வந்துட்டாலே பயங்கர பாசிட்டிவ் வைப் தான்.
அந்த மாதிரி ரொம்ப கலகலான்னு இருக்கும். அப்படியே ஒரு கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஜங்குக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அவர் வந்து நார்மலாக சாங் போட்டு டான்ஸ் பண்ணுறது இது மட்டுமே அவர் பழக்கம் கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ சடனாக ஏதாவது ஒரு சில திங்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ளே என்ன ஒரு லிரிக்ஸ் தோணுதோ அதை வச்சு அவராக பாட்டு கூட பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு பாடுவாங்க, பட் நாட் அ சிங்கர். டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்குன்னு டான்ஸர் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹாபி. ஒரு திங் பார்க்குறாங்கன்னா அதை பார்த்ததும் அவருக்கு மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா அதை வச்சு பாடிடுவாங்க. ஒரு நல்ல பாட்டு கேட்குறாரு, வைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டான்ஸ் ஆடிடுவாங்க. ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பாட்டு கேட்குறாருன்னா அந்த பாட்டுக்கு ஈக்குவலாக உட்காந்து பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். அப்படியே ஒரு 1 year ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ரோட்டில் க்ராஸ் பண்ணி போகும்போது அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. லைக் உங்களுக்கு லவ் கிடையாது, பட் அவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். இப்படியும் ஒரு பர்சன் இருப்பாங்களா லைஃப்பில். எல்லோரும் ரொம்ப செல்ஃபிஷ் தாட்டோடு இருக்கும்போது, அவங்கவுங்கள மட்டுமே பார்த்துட்ருக்கும்போது இப்படி ஒரு பர்சன் இருக்க எல்லாரையும் சேர்த்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ஜாலியாக்கி, இதெல்லாம் ஒரு ரேர் தானே. இந்த மாதிரி ரேர் பீஸ்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும் ஜங்குக் மேலே உங்களுக்கு. அப்படி தான் ஒன் டே நீங்கள் ஈவினிங் 8 o'clock போல் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பக்கமாக நடந்து போயிட்டுருப்பீங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக் வந்து அந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் பேர்லாம் உட்கார வச்சு நல்லா கதை பேசிகிட்ருப்பாங்க ரொம்ப ஜாலியாக. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒன்று தோணுது. மைண்டில் ஒரு லிரிக் தோணுது. அங்கே இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்கும்போது, அப்புறம் ஸ்டார்ஸ் பார்க்கும்போது, அந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ளே ஓன் லிரிக் ஒன்று தோணுது. அதை வச்சு டக்குன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. பட் எனக்கு பாட்டெலாம் பாட வராது. அதனால் நான் எழுதின அந்த லிரிக் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை ஜங்குக் வாய்ஸில் ஜங்குக் பாட்டு பாடினா எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. நான் வந்து சும்மா திடீர்னு எழுதுனதுனால சும்மா ரேண்டமாக தான் எழுதியிருப்பேன். ஓகே, ஒன் லவ்னு ஒரு சாங். அந்த சாங்க்கு வந்து thousands of lights glow before me but my eyes search for one star. உன்னை நான் என்றும் நேசிப்பேன், தட்ஸ் மை லிட்டில் சீக்ரெட். அப்படி சொல்லி அது ஒரு சின்னதாக ஒரு சாங் பாடிட்டுருப்பாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக, அவங்க எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் எப்படி நினச்சிருப்பாங்கன்னா, அது அந்த ஸ்டார் லைட்டு இந்த மாதிரி ஏதோ ரேண்டமாக பாடிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. எல்லோரும் நல்லா கிளாப் பண்ணி ரொம்ப சேரப் பண்ணி அப்படி தான் இருந்துகிட்ருக்கும். பட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தானே நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. கேட்டதுமே உங்களுக்கு மைண்டில் ஹிட் ஆனது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பான கேர்ள், ரொம்ப தத்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கீங்களே, ஸோ கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான கேர்ள் தான், ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் தான். அதனால் நீங்கள் எப்படி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, அது வெறும் லைட்டு, ஸ்ட்ரீட்டு, க்ரௌடு அதை வச்சு மட்டுமே வந்த பாட்டு மாதிரி இல்லாமல், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்காக சீக்ரெட்டாக வந்த லிரிக்ஸ் தான் இது அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன தோணுன்னா, என்ன தான் எத்தனை பேர் அவனை சுற்றி இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு பொண்ணு தான். ஷீஸ் லக்கி அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டும் நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க. ஜங்குக்கு அங்கே நல்லா வைப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரும் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்படியே தான் அப்படி இப்படின்னு அவராக பாட்டு பாடுறது இப்படி தான் டேஸ் போகுது. நீங்கள் 2 பேரும் இதுக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு கிடையாது, நேருக்கு நேர் 2 பேரும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தில் யாரோ ஒரு ஆள் போகிற மாதிரி தான் நீங்கள் போயிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா உட்காந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் செலிப்ரிட்டி உட்காந்துருக்கும்போது சுற்றி ஆர்மிஸ்லாம் எப்படி பார்ப்போம், அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன் வந்து அவர் கண்ணுக்கு தெரிய போகிறதும் கிடையாது, நம்ம பார்க்குறது அவருக்கு புரிய போகிறதும் கிடையாது. அந்த மாதிரி தான். அப்படி தான் 2 பேருமே அப்படி தான் ஒரு 1 yearக்கு மேலே போயிடுச்சோம். பட் அந்த 1 yearமே உங்களுக்கு ஜங்குக்கு மேலே இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லவ் ஆகலை, பட் நல்ல இம்ப்ரெஷன், அது கொஞ்சம் க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு பர்சன் லைஃப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல, இப்படிலாம் ஒரு பர்சன் இருக்காங்களா, உண்மையிலே இந்த மாதிரி பர்சன்லாம் நம்ம லைஃப்பில் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்குள்ளே நிறையா போகும். அப்படியே மறுபடியும் ரேண்டமாக ஒரு நாள் மறுபடியும் ஜங்குக் ஓன் லிரிக்ஸ் வச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க. நீங்களும் க்ராஸ் பண்ணி போகிறீங்க, அவரை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அதுவும் ஒன் லவ் சாங் தான். லிரிக் வந்து எவ்ரி சாங் ஐ சிங் கேரிஸ் யுவர் நேம்,
ஐ வில் breathe, I take belongs to you. என் உயிர் என்றும் நீயடி, நான் இல்லை என்றும் நான் நீயே. அந்த மாதிரி ஒரு லிரிக் வச்சு மறுபடியும் அன்றைக்கி ஒரு நாள் பாட்டு பாடுவாங்க. அப்படி திடீர்னு பாடிட்டு இருக்கும்போது சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ன்றதுனால டக்குன்னு எல்லோரும் அந்த கூட்டம் பூரா கலைஞ்சிச்சு. நீங்களும் அன்றைக்கி கம்பரில் எடுத்துகிட்டு போகல, அதனால் நல்லா நனைஞ்சிட்டே அங்கிட்டிருந்து அப்படியே குடுக்குன்னு ஓடிட்டுருக்கீங்க ரோட்டில். அப்படி போயிட்டுருக்கும்போதே திடீர்னு ஒரு கை உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுது. யாருன்னு திரும்பி பார்க்கலீங்க, அது ஜங்குக். ஆமாம், நீங்கள் நல்ல மழையில் நனைஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறது ஜங்குக் தான். என்ன நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, பட் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் தான். அதுக்கான இன்ட்ராவர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் சைலண்ட் டைப்பான கேர்ள். ஜங்குக் அப்படி கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட் அந்த மாதிரி தான். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று கேட்கலாமா? நல்ல மழையில் 2 பேரும் நனைஞ்சிட்டு பேசிகிட்ருக்கீங்க. உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, என்ன ஒர்க் பண்ணுற, நீ யார், என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. என்ன? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? வாட்? இல்லை, டெய்லி போகும்போது என்னை பார்ப்ப, ரசிப்ப, இதுக்காகவே 1 hour நின்று எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புவேன். அதான் கேட்டேன், சொல்லு. என்னை பற்றின தாட் உன் மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. மைண்டில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அவர் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணியே தான் இருப்பாங்க. மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, அவங்க மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்கும். என்ன ஃபீல்னு தெரியல, பட் உன் சாங்ஸ் எனக்கு இல்லையேன்னு தோணும். உன் கைகளோட அணைப்புக்கு சொந்தக்காரி நான் இல்லையேன்னு தோணும். பார்வைக்கு பக்கம் நான் இல்லாமல் போயிட்டேனேன்னு தோணும். இந்த மழையும் என் மௌனமும் இன்னும் கொஞ்சம் நீளாதான ஒரு ஏக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பீங்க. நினச்சிட்டு அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டுருப்பீங்க. பட் சடனாக ஜெக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் தப்பாயிருமோன்னு புரியல, பட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. ஸோ சொல்லிடுறேன். என்னோட இந்த பாடல் வரிகள் எல்லாமே உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். அப்படி ஜங்குக் சொன்னதும் உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்னது இது, மனசில் நினச்சது அவனுக்கு கேட்டுருச்சா என்ன? ஐயோ என்னவா என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அப்போ மறுபடியும் ஜேகே தான் சொல்லுவாங்க, எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாலும், எத்தனை லைட்ஸ் என்னை நோக்கி வந்தாலும், நான் தேடுறது என்னவோ கூட்டத்தில் இருக்க ஒரு ஸ்டாரை தான், அது ஒன்று மட்டும்தான். 2 வருஷம் சொல்லாமல் காத்திருந்தேன், இனி என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு காத்திருக்க போகிறேன் அப்படி ஜங்குக் சொல்லவும் உங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு, ஐயோ என்ன பையன் நடக்குதுங்க. சில்லுன்னு மழை பெய்யும் போது கூட வேர்த்து கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதே. இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? இவனை வேண்டான்னு சொல்ல ஒரு காரணம் கூட இல்லையே, பட் அக்செப்ட் பண்ணிக்க மனசு 1000 காரணம் சொல்லுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜங்குக் வந்து இதெல்லாம் சொல்லி முடித்ததும் அவர் வந்து அவங்க கையை அப்படியே டக்குன்னு விடுறாங்க, லூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எதுவுமே பேசிக்கல, பட் ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு கையை பார்த்துட்டு
டக்குன்னு வந்து அவர் கண்ணை பார்க்குறீங்க. ஒரு குட்டி ஸ்மைல். இனி காத்திருக்க வேண்டாமே அப்படி சொல்லிகிட்டே அந்த கை ஹோல்ட் பண்ணியே தான் இருக்கீங்க. அவருக்கும் இந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் 2 பேருக்குமே அது ஒரு ஃபர்ஸ்ட் லவ். அப்படி ஒரு மூமெண்ட் அதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அந்த மொமெண்ட்டை ரொம்ப அழகாக்குற மாதிரி மழையும் கொட்டிகிட்டே இருக்கும். டக்குன்னு ஜேகே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஐ டு ஐ பார்த்துட்டு அந்த மொமெண்ட் அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சைலண்ட். அந்த சைலன்ஸோட சட்டனாக ஒரு லிப் கிஸ் ஜங்குக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐஸ் டைட்டாக க்ளோஸ் பண்ணிப்பீங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கும். சுற்றி இருக்க எல்லாருமே பயங்கரமாக அங்கே மலையில் நனைஞ்சிட்டு ஒரு சிலர் நின்றுட்டுருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் சைடில் நின்றுட்டுருப்பாங்க. அந்த மலைக்கு ஒதுங்கி நிற்கிற எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணி பயங்கரமாக சேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த மொமெண்ட் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. அந்த கிஸ் அந்த சைலண்ட் கொடுத்துச்சு. சடனாக கிஸ் பிரேக் ஆகுது. அப்படியே 2 பேரோட ஃபோர் ஹெட்டும் டச் ஆகியிருக்க மாதிரி அப்படியே ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு ஜேகே தான் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, யூ ஆர் த ஒன். நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அந்த ஸ்டார், நான் தேடிட்டு இருந்தது, என் பாடல் வரிகள் மனசில் இருந்தது, எல்லாமே எல்லாமே நீ மட்டும்தான். அப்படி சொல்லி அந்த மூமெண்ட் அழகாக முடியுது. அதோடு நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஹாப்பி என்டிங். இனிமேல் அவங்க பேர் யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க கப்பல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஜாலியாக அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணட்டும். நம்ம இதோட முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக நான் ரெய்னி நைட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப லென்த்தான ஸ்டோரிலாம் எழுதவே இல்லைப்பா. எல்லாமே சின்ன சின்ன ஸ்டோரியாக இருக்கட்டும், லென்த் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்டோரி தான் எழுதியிருப்பேன். அதனால் இதிலே லென்த் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும். இந்த ஸ்டோரி இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது இந்த மாதிரி கண்டென்ட்டில் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு சொல்கிறீங்களா கமெண்ட் செஷனில். அப்புறம் இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லிட்டு போங்கப்பா ப்ளீஸ். உங்களோட காம்ப்ளிமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட்டு சீக்கிரம் நல்ல ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். பாய் பாய்.